வணக்கம். உங்கள் டிஎன்ஏ கர்ம ஆராய்ச்சியாளர் நெல்லை வேலாயுதம். இந்த பதிவு முன் ஜென்ம கர்மா, இந்த ஜென்ம கர்மா தொடர்பு. இந்த பதிவு எதுக்காண்டி போடுறோம்னா, இந்த மகாவிஷ்ணுன்னு அவர் இப்போ ஜெயிலில் இருக்கார். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் முன்ஜென்ம கர்மாவால் தான் அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதை பற்றி தான் இந்த இதில் நம்ம விளக்கங்கள் சொல்கிறோம். முதல்ல முன்ஜென்மம் உண்டா, இந்த ஜென்மம் உண்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தண்டனை உண்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். முன்ஜென்மம்னா நிரூபிக்கணும். அதனால தான் இந்த பதிவை பதிவிடுகிறேன். இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கர்மாவில் உங்களை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, குழந்தை பிறக்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ரெண்டாவது, ஒரு 40 to 50 வயசுக்குள்ளே ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை நோய் ஏற்பட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. மூன்றாவது, ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு, அதுலேயும் ஒரு உதாரணம் வயசாளியில் உதாரணம் சொல்லணும்னா எந்த ஒரு பாகமாவது பாதிப்பு ஏற்படும். கிட்னி, இதயம், இந்த மாதிரி இதில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அதில் பாதிப்பு ஏற்படுத்தினால சிலவங்களுக்கு மூளை நரம்பில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுகையில் ஒரு கையும் ஒரு காலும் இழுத்துருது. இது சிலவங்களுக்கு ஆயில் முடியும் தண்ணியும் பெட்டில் இருந்துடுறாங்க. சிலவங்க கொஞ்சம் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் கை காலில் கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சு ஒரு கம்பை ஊனிக்கிட்டு நடக்காங்க. இது ஒரு பாதிப்பு. இப்படி 3 விதமாக பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த 50 வயசுக்கு 40 வயசு 50 வயசுக்குள்ளே வர்றவங்களுக்கும் இந்த கடைசி காலங்கள் வர்றவங்களுக்கும் அவங்க பிறப்பின் இந்த ஜென்மத்தில் கர்மா வினைகள், அவங்க செய்த கர்மா அஸ்வகர்மா ஏதாவது செஞ்சிருக்க வினையில் அவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. ஆனால் குழந்தை பிறக்கையில் ஏன் பாதிப்பு ஏற்படுத்துது? அப்போ அந்த பாதிப்பு குழந்தை எந்த விதமான தவறும் செய்யாது. குழந்தை பிறக்கையில் அதுக்கு எண்ணங்களே கிடையாது. அது பசிச்சா பாலை அழுகும், பாலை குடிக்கும், அவ்வளோதான். வேறு எந்த எண்ணங்களும் கிடையாது. அப்போ அதுக்கு ஏன் பாதிப்பு ஏற்பட்டது? அதுதான் முன்ஜென்மம். முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களை அனுபவிக்காமல் வர்றதுனால தான் இந்த ஜென்மத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி அந்த குழந்தைக்கு பிறவிலே அது ஏற்படுத்தி விட்டுறது. இதுதான் காரணம். முன்ஜென்மா உண்டு. இதுக்கு மேலே நிரூபிக்கிறணும்னா என்ன சொல்லலாம்? இப்போ நான் பிறக்கையிலே என்னுடைய ஒரு கண் நரம்பு இழுத்துட்டு, அதனால என்னன்னா கண் பார்வை போயிட்டு, இந்த ஒரு கண்ணை வச்சு இந்த ஏஜ் வர இவ்வளோ காலங்கள் நான் காலத்தை ஓட்டி தள்ளி வந்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. கண்ணில் ஒரு கண் பார்வையிலே நான் வந்தாச்சு. அப்போ அதுக்கு என்ன காரணம்? நான் குழந்தை பிறக்கையிலே இந்த நடந்து போச்சு இந்த சம்பவம். அப்போ அதுக்கு என்ன காரணம்? முன்ஜென்மம். இதை என்னை வச்சு நான் நிரூபிக்கேன். முன்ஜென்மத்தில் நான் செய்த தவறுகள்னால இந்த பிறக்கையில் அது கொடுத்துரும். ஆனால் மற்ற ரெண்டும் இடையில வர்றது, கடைசி ஆயுள் முடிய வர்றது, அது இந்த ஜென்ம கர்மா. இதுதான் முன்ஜென்ம கர்மா. முன்ஜென்ம கர்மத்தில் நான் என்ன செய்ததுனால இது வந்திருக்கும்னு நினைக்கிங்கன்னா, நான் ஆணாக பிறந்து பெண்களை ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கலாம். ஒரு தாயோ மனைவியோ சிஸ்டரோ ஏதாவது கொஞ்சம் கொடுமை பண்ணியிருக்கலாம். அதனால இந்த இதை கொடுத்துருக்கு. அதனால் இந்த கர்ம வினை என்ன செஞ்சுருக்குன்னா, இந்த பிறவியில் பெண்ணாக பிறக்க வேண்டியதை ஆணாக பிறக்க வச்சு எனக்கு இந்த கண்ணை பாதிப்பை ஏற்படுத்திடுது. இதுதான் காரணம். இதுதான் உதாரணம். கண்டிப்பாக இது இருக்கும். இப்போ இடையில வயசு வரையில் அவங்களுக்கு என்னென்னா, இந்த பொருள்பற்று உயிர் பற்று இருக்குது. இந்த பொருள் பற்றில் போயிட்டு இருக்கையிலே உயிர் பற்ற உள்ள நுழைச்சிருவாங்க.
இந்த உயிர் பற்று போயிட்டுருக்கிலேயே பொருள் பற்று நுழைச்சுவாங்க. அதனால தான் அந்த பாதிப்பும் வருது. பிறருக்கு வந்து கர்ம வினைகள் வந்து செய்கிறது, அது பல காரணங்களுக்கு. அது இதில் ரொம்ப விளக்கலை, அது நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது துரோகம் பண்ணுறது, பெத்த தாய்க்கு, என்ன மனைவிக்கு, தகப்பனாருக்கு, இப்படி பல வழிகளில் வந்து அது செய்கிறதுனால அந்த பாதிப்பு இந்த ஜென்மத்தில் அணிவிக்க வேண்டியது. இது நம்ம நேரடியாக நிரூபிச்சிடலாம். அதேமாதிரி வயசான நேரத்தில் அவங்க செஞ்சது வயசில் வந்து கஷ்டப்படணும், அவங்க செஞ்ச இதில் சொத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காம தான் மட்டும் அணிவிக்கிறது, இந்த மாதிரி இதில் கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்காம, இதனால் வந்து கடைசி காலத்துலேயும் அந்த அணிவிக்கிறது வருது. இதுதான் பிறவியில் வர்றது முன்ஜென்ம கர்மா. இதுக்கு மேலே எனக்கு நிரூபிக்கணும்னா எனக்கு என்ன வச்சு நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவர் மகாவிஷ்ணு வந்து அவர் செஞ்ச சில தவறுகள் இருக்கலாம், இல்லைன்னு இல்லை, அதுதான் கர்மா. இந்த ஜென்மத்தில் அவர் செஞ்ச தவறுனால இப்போ வந்து ஜெயிலுக்கு போயிருக்கார். அது நம்மள்கிட்ட வந்து காண்டாக்ட் இருந்தால் நம்ம அதை வந்து சொல்லியிருக்கலாம், இந்த நேரத்தில் உங்களுக்கு உயிர் பற்று போது பொருள் பற்று உள்ளே நுழைச்சிராயிங்க, இந்த காலத்தில் பொருள் பற்று போது உயிர் பற்ற நுழைச்சிராயிங்க, அப்போனா இந்த மாதிரி பாதிப்பை உண்டாக்கிடும். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இது சம்பந்தமாக நீங்கள் வந்து இந்த முன்ஜென்ம கர்மா, இந்த ஜென்ம கர்மா, இதில் சம்மந்தமாக நீங்கள் எதுவும் கேள்வி கேட்குன்னா என் நம்பரை சொல்லுதேன், செல் நம்பரை சொல்லுதேன். 93 60 53 53 54. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அமைதியாகவும் பொறுமையாகவும் என்கிட்ட வந்து கேள்வியில் கேளுங்க. என்னை ஜோதிக்கணும்னு கேள்வி கேட்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, நான் கரெக்டாக அதுக்கு பதில் சொல்கிறேன். உங்கள் டிஎன்ஏ கர்ம ஆராய்ச்சியாளர் நெல்லை வேலாயுதம். வணக்கம்.